இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஒன்று தீமோத்தேயு புத்தகம் 1 அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 11 தானேண்ணா? 1:11. நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு ஆரோக்கியமான உபதேசம் அவருக்கு பவுல் எழுதுகிறார். இந்த ஆரோக்கியமான உபதேசம் என்பது அவர் என்ன சொல்லுகிறார்? அதுதான் மகிமையான சுவிசேஷம். மகிமையான சுவிசேஷம் தான் அவருக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆரோக்கியமான உபதேசம். ஒரு உபதேசத்தை கேட்கிறோம். கர்த்தர் அற்புதங்கள் ஒரு சில நிமிடங்களில் செய்துறாரு. அது பெரிய விஷயமும் கிடையாது. ஒரு காரியத்தை ஒரு மனிதனுக்கு புரிய வைக்கணும்னா 3 நாள் உட்காந்து பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கு. அவர் அற்புத ஊழியத்தை காட்டிலும் உபதேச ஊழியத்தை அதிகமாக இயேசு செய்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த செவியில கேட்டு அவன் இருதயத்தில் போய் அந்த இருதயத்தை சுத்தமாக்கி அந்த இருதயத்தில் அந்த வார்த்தையை தங்கி அந்த ஆவியில அவன் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு அவன் இந்த உபதேசத்தை கேட்டாகணும், அவன் பிரசங்கித்து ஆகணும். அப்படி பிரசங்கித்தாதான் அவன் கேட்டு அவர் ஆரோக்கியத்துக்குள்ள வர முடியும். அற்புதங்கள் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக்க முடியாது, உபதேசங்கள் தான் மனிதனை ஆரோக்கியமாக்க முடியும். இதை இயேசு நமக்கு செய்து காட்டியிருக்கிறார். அதனால பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற இந்த மகிமையின் சுவிசேஷ அது ஒரு ஆரோக்கிய உபதேசமா இருக்கிறது. சுவிசேஷம் என்பது கல்வாரி சிலுவை மரணம், இயேசுடைய மரணத்தை கல்வாரி சிலுவை சொல்லாம அந்த சுவிசேஷம் என்பது கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ முக்கியமாய் தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி மரணம், பாடுகள், அவருடைய சிலுவையில் செய்த எல்லா காரியங்களும் தான் அது குறிக்கிறதா இருக்கிறது. அதுதான் மகிமையின் சுவிசேஷம், ஆரோக்கிய உபதேசம். ஆரோக்கிய உபதேசம் என்றால் என்ன? உபதேசத்தை கேட்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஆரோக்கியம் உண்டாகணும். சரீரத்துல பலவீனமா இருக்கும்போது ஒரு பலன் உண்டாகணும். மனதளவில் அவங்களுக்கு பலவீனம் இருக்குது, பலன் உண்டாகும். அவிசுவாசத்தில் இருக்கிற விசுவாசத்தில் கடந்து வரணும். பகமை கசப்புகள் இருக்கிற ஒரு அன்புக்குள் கடந்து வரணும். இது அந்த தேவ பலனுக்குள்ள கடந்து விடும். ஒரு ஆரோக்கியம் உண்டாகணும். உபதேசத்தை கேட்ட பிறகு எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாகணும். உபதேசம் கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகணும், ஒரு தெளிவு உண்டாகணும். இதுதான் ஆரோக்கியமான உபதேசம். உபதேசத்தை கேட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க, எனக்கு ஒண்ணுமே விளங்கலைன்னா அந்த உபதேசத்துல என்ன இல்லை? ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். உபதேசத்தை கேட்க கேட்க நம்ம ஆரோக்கியம் அடைந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஆரோக்கியத்தின் உபதேசம் எங்க இருக்கிறதுனா கல்வாரி சிலுவை பற்றி அந்த செய்தி. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 3லிருந்து 9 வரைக்கும் வாசிக்க நம்ம கேட்போம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளா இருந்தால் கெட்டு போதலுக்கு அது மறைப்பொருளா இருக்கும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷனுடைய சாயலா இருக்கிற அந்த மகிமையின் சுவிசேஷத்திற்கு ஒளி அவிசுவாசிகளாகிய அவளுக்கு பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷம் எந்த பொக்கிஷம்? மகிமையின் சுவிசேஷம் என்னும் அந்த சத்தியம் என்னும் அந்த பொக்கிஷம் இந்த மண் பாண்டமாகிய இந்த பாண்டத்துக்குள்ள மகிமையின் பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்புறம் வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம். ரொம்ப கவனிங்க, நீங்க
எப்பக்கத்துல நெருக்கப்பட்டும் நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை, ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் கலக்கமடைந்தும் மனம் மனம் முறிவடைகிறதில்லை, முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் துன்பப்படுத்தப்பட்டோம் கைவிடப்படுகிறதில்லை, கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் தள்ளப்பட்டோம் மடிந்து போகிறதில்லை. மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் ம். இந்த சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். 8:9 மறுபடியும் வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம் பாருங்க, எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டோம் ஒடுங்கி போகிறதில்லை, ஒடுங்கி போகிறதில்ல. கலக்கமடைந்தும். அதாவது இந்த சுவிசேஷத்தை பெற்றவர்கள், பொக்கிஷத்தை பெற்றவர்களை பத்தி தொடர்ந்து எழுதிக்கிட்டு வர்றாரு. இந்த மண்பாண்டமாக இந்த சரீரத்துல நாம் மகிமையின் சுவிசேஷமாகிய அந்த பொக்கிஷத்தை பெற்று இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில எப்பக்கம் நெருக்கப்பட்டோம், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் ஒடுங்கி போகிறது, ஒடுங்கி போகிறதில்ல, கலக்கமடைந்தும். கலக்கமடைந்த கலங்கி உங்களை கலங்கடிக்கிற சூழ்நிலையில வந்தாலும் மனம் முறிவடைகிறதில்லை, மனம் உறிஞ்சி போகிறதில்ல. துன்பப்படுத்தப்பட்டும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கைவிடப்படுகிறதில்லை, கைவிடப்படுகிறதில்ல. தேவனால் நீங்களை கைவிடப்படுகிறதில்ல. கீழே தள்ளப்பட்டும் தள்ளப்பட்டோம் மடிந்து போகிறதில்லை, மடிந்து போகிறதில்ல. இதுதாங்க தேவபலன், இதுதான் தேவபலன், இது தேவபலன். எவ்வளவு அடிச்சதும் அடி வாங்கி நிக்கிறான் பாருங்க, அடிச்சு அவன் சோர்ந்து போயிடுவான். இப்ப எவ்வளவு அடிச்சு என் கை தான் வலிக்குது, எவ்வளவு அடி அடிச்சு என் கை வலிக்குது, அவனுக்கு அப்படி நிக்கிறானே, அதுதான் தேவபலன். 1 கொரிந்தியர் 1:18 வசனத்தை வாசிக்கலாம். சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது, தேவபலனாய் இருக்கிறது. சரியான உண்மையான தேவபலன் என்பது சிலுவையை பற்றின உபதேசம். இந்த வசனம் நம்ம மாசம் மாசம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கிறது. இந்த கல்வாரி சிலுவையை அனுதினம் நினைவு கூற வேண்டியவர்களா இருக்கிறோம். நீ தேவ பிரசனத்துக்கு ஒரு மனிதன் போனா, இந்த கல்வாரி சிலுவை இல்ல சிந்தப்பட்ட ரத்தத்தை நினைவு கூறாம பிரசனத்தை உணர முடியாது, கீழே உள்ள போக முடியாது. எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் ஒரு மனிதன் பிதாவே உம்முடைய சந்நிதியில இந்த உலகத்துல வந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லும்போது அவன் ஒரு ஆசாரியனா மாறுகிறான். ஹல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துல முழு தேசத்திற்காய் அவன் ஒரே ஒரு முறை ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகணும். அப்படி போகும் பொழுது அவன் பரிசுத்தம் இல்லாமல் போனால் அவன் அங்கேயே மறிச்சிடுவான். அவனை கயிறு கேட்டுதான் அனுப்பணும். செத்துட்டா அந்த மணியெல்லாம் அந்த போட்டு ஆடைகள் எல்லாம் மணி தொங்கிட்டு இருக்கு, டிங்குன்னு ஆடின்னு இருக்கும். அவர் உள்ள இருக்கிறான்னு அர்த்தம். அவர் நடமாடிட்டே இருக்கணும், அங்க நிங்க கூடாது. ரொம்ப நேரம் அந்த சத்தம் கேட்கலன்னா ஆல் அவுட்டு, ஏதோ ஒரு பரிசுத்த குலைச்சல் அவருக்குள்ள இருக்கிறது. அப்ப செத்துட்டாரு, உள்ள போக முடியாது, யாரும் கயிறு போட்டு இழுக்கணும். அவ்வளவு ஒரு பரிசுத்தமான மகா பரிசுத்த தெய்வ பிரசனத்துக்குள்ள இந்த உலகத்துல மிக கொடூரமான பாவங்களை செய்து இருந்த ஒரு மனிதனா இருந்தாலும் கூட பிதாவே உம்முடைய சந்நிதியில எனக்காய் வந்து மரித்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இதோ உம்முடைய சந்நிதிக்கு வருகிறேன் என்று சொல்லும்போது அவனுக்காய் திரை சிலை 2 கிழிக்கப்பட்டு பரிசுத்த சந்நிதியில அவனுக்கு இடம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய அன்பு. உனக்காய் மரிக்கும்படியாக நீ இந்த உலகத்துல பிறப்பதற்கு முன்பாக, ஏன் இந்த உலகத்துல மனிதனை உண்டாக்குறதுக்கு முன்பாக தன் சொந்த குமாரனை மரிப்பதற்கு ஒரு கல்வாரி மலையை நிலை நிறுத்தி இருந்தான். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அவருடைய அன்பு பெரியது. அவருடைய அதுல 18 அடுத்து 27 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இந்த பலன், இந்த கல்வாரி சிலுவை குறித்த இந்த உபதேசத்தின் மூலமாய் உண்டாகிற பலன் எப்படிப்பட்டது என்றால், ஞானிகள் வெட்கப்படும்படியாய். அவர்கள் ஞானிகள், பல காரியங்களை படித்து நிதானித்து ஆராய்ந்து அவர்கள் ஞானிகளாய் மாறி இருக்கிறாங்க. அவர்கள் வெட்கப்படத்தக்கதாய், அவர்களை வெட்கப்பட்டு போகத்தக்கதாய் ஒரு பைத்தியத்தை எடுத்து மிகப்பெரிய ஞானியாய் மாற்றுகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அதுதான் தேவ பலன்.
அந்த ஞானியால யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத பெரிய காரியங்களை சிந்திக்கக்கூடியவனா ஒருவனை மாறுவதற்கு காரணம் கல்வாரி சிலுவை குறித்த உபதேசம். ஹல்லேலூயா. பலவான் யார்? பலவான் எனக்கு ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, என்கிட்ட பணம் இருக்கு, எதை ஒன்னா செய்ய முடியும்னு நினைக்கும். சில காரியங்களை அவனால என்ன பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியல. ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையை விசுவாசிக்கிற ஒரு மனிதன் அந்த விஷயத்தை மிகவும் சாதாரணமா செய்து விட்டு போகிறான். அல்லேலூயா. பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் வாசிங்க அந்த வசனம் மறுபடியும் திரும்ப திரும்ப வாசிக்கணும். இப்ப ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியா தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். பலவீனமான, ரொம்ப பலவீனம், ஒன்னுத்துக்கு உதவி, ஒன்னுத்துக்கு புரோஜனம் ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாம் அறிவு, ஆற்றல், திறன், அதிகாரம், பவர் எல்லாம் இருக்குது. அவன் பார்த்து வெட்கப்படுறான். என்னடா நம்மளால ஒண்ணும் முடியல, இவனால எப்படி முடிக்கிறது? அதுதான் கல்வாரி குறித்த செய்தியுடைய உபதேசத்தில் உண்டாகும் தேவ பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க எதுக்கு வருகிறோம்? நம்ம பலத்தின் மேல் பலன் அடையும்படியா, இன்னும் நான் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் நான் பலனுக்குள் பலன் போக வேண்டும். ஹல்லேலூயா. நீதியை செய்கிறவன் அநியாயத்தை செய்கிற அநியாயத்தை செய்யட்டும், நீதியை செய்கிற நீதியை செய்யட்டும். இன்னும் இன்னும் நாம் பலத்தின் மேலே பலன் அடைய முடியாது, இன்னும் தேவ ஞானத்தின் மேல் ஞானத்தை அடைய முடியாது, இன்னும் ஆற்றல் உள்ளங்களை மாற முடியாது. ஒவ்வொரு வாரமும் ஏன் வருகிறோம்? ஒவ்வொரு வாரத்துக்கு இன்னொரு வாரத்துக்கு ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்கக்கூடியங்களா இருக்கணும். உங்களுக்குள் வளர்கிற அந்த மாற்றத்தை பார்க்கணும். உங்கள் பேச்சிலே, செயலிலே, சிந்தையிலே உங்களுக்குள்ள பெரிய வளர்ச்சி பார்க்கணும். நாம் வளருகிறவர்கள். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைக்கு நான் ஒரு அறிக்கை சொல்ல விடுகிறேன். நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆள பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் வளர பிறந்தவன், நான் முன்னேற பிறந்தவன், நான் பெருக பிறந்தவன், நான் சாதிக்க பிறந்தவன். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். நம்ம சாதிக்க பிறந்தவர்கள், நாம் வளர பிறந்தவர்கள், நான் ஆளுகை செய்ய பிறந்தவன். இதெல்லாம் நமக்கு உள்ளத்துல வரணும். பாருங்க, இதெல்லாம் தேவன் நமக்கு கல்வாரி சிலுவையில் ஆதாம் இழந்து போனதை மீட்டு கொடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலம் நமக்கு வந்திருக்கிறது. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் நம்ம வளரணும், முன்னேறணும், எழும்பணும், சாதிக்கணும், பெருகணும்ன்றத எண்ணம் நமக்குள்ள வர முடியும். நாம் பலவீனர்களா எண்ணும் போது இப்படிப்பட்ட எண்ணம் வராது. நல்ல கவனிக்க, நம்ம பலவீனமா, நமக்கு அவ்வளவு புத்தி இருக்கா, நமக்கு அவ்வளவு ஞானம் இருக்கா, நமக்கு அவ்வளவு சக்தி இருக்கான்னும் போது வளரணும், சாதிக்கணும்ன்ற எண்ணம் வராது. ஆனா நான் ஒரு விசேஷமானவன், நான் ஒரு பலசாலி, நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய ஞானம் எனக்கு இருக்கு, கர்த்தருடைய கிருபை என் மேல் இருக்குன்னு நினைக்கும் போது ஏதாச்சும் பண்ணி ஆகணும், ஏதாச்சும் சாதித்தாகணும்ன்ற எண்ணம் வரும். ஹலோ, சிலுவையை பற்ற உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. இப்ப ஆரோக்கியமான உபதேசத்தை பத்தி பேச. என்ன ஆரோக்கியமான உபதேசம்? ஆரோக்கியமான உபதேசம் தான் சிலுவையின் உபதேசம். அதுதான் மகிமையின் சுவிசேஷத்தின் உபதேசம். அந்த சுவிசேஷத்துல முதலாவது வெளிப்படுகிறது என்ன? சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, சுவிசேஷ செய்தியை சொல்லும் போது சுவிசேஷத்துல எது மையப்படுத்தப்படுகிறது, எந்த சத்தியம் முதல் அதுல இருந்து வெளிப்படுகிறது? அதுதான் அவருடைய அன்பு பிரமாகித்து ஓடுது. அன்பு கல்வாரி சிலுவையில தேவனுடைய அன்பு கட்டுக்கடங்காமல் பிரவாகித்து ஓடுகிறது. யோர்தான் நதி அந்த நாட்களில பிரவாகித்து ஓடுமா, அதை கட்டுப்படுத்த முடியாது. வழியில எதெல்லாம் மாட்டுதோ, கல்லு மண்ணு எல்லாம், பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் உருண்டு ஓடாமா. அவ்வளவு அந்த தண்ணிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. தண்ணிக்கு பெரிய பெரிய பாறைகள் தண்ணி உருண்டு வேகமாய் வரும்போது பெரிய பெரிய பாறைகள் உருண்டு அதுல உடைப்பட்டு சிறு சிறு கற்களாய் மாறி குழாங்கற்களாய் அப்படியே மழை ஒரு ரவுண்டா தண்ணியில அப்படி உருண்டுகிட்டு போற அளவுக்கு அழகாய் போகிற அளவுக்கு அது அந்த பாறைகள் உடைந்து தேய்ந்து அழகாய் ஒரு குழாங்கற்களாய் மாறுகிறது போல அந்த பிரவாகத்து ஓடுகிற அன்புல ஒரு மனிதன் மாட்டிக்கொள்ளும் போது அவன் எவ்வளவு கடினம் உள்ளவனாய் இருந்தாலும் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவன் மிக அழகாக்கப்பட்டு அந்த தண்ணியில மிதக்கிறவனான், அந்த அன்பிலே அப்படி உருண்டு ஓடுகிறவனாய் மாறுகிறான்.
அநேக சிறு ஓடைகள் இருக்கு, சின்ன சின்ன கால்வாய் இருக்கு, அதுல தண்ணி போகுது. அதுதான் பழைய ஏற்பாட்டுல தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின விதங்கள் இருக்கிறது. அதெல்லாம் அன்புள்ளவராக தான் இருக்கிறார் தேவன். அந்த அன்பு அவங்களால விளங்கி கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடிவதில்லை. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் அன்பு இல்லாதவரா? அன்பு இல்லாதவர், அன்பு உள்ளவராக தான் இருந்தார். ஹல்லேலூயா. இல்லையா? ஆதாம் உண்டாக்குறதுக்கு முன்பாக ஆதாமுக்கு உண்டான எல்லாவற்றையும் படைச்சிட்டார். ஆதாமுக்காக மாத்திரமல்ல, ஆதாம் ஆதாமுக்கு பிறகு இன்றைக்கு நம்ம 6000 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு 800 கோடி ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த 800 கோடிக்கு மக்களுக்கு தேவையான தண்ணீரும் உணவும் உண்டாக்கத்தக்கதாய் ஆண்டவர் ஆதாம் உண்டாக்குறதுக்கு முன்பாக படைச்சு வச்சிட்டார். இல்லையா? இன்றைக்கு நாம் போஷிக்கப்படுகிறோம். இன்னைக்கு நம்முடைய தேவைகளுக்கு எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்ப ஆதாமுக்கு முன்னாடியே படைச்சிட்டாரு. ஆனா ஆதாம் அவரை புரிந்து கொள்வதற்கு முன்பாக, அன்பை உணர்ந்து கொள்வதற்கு முன்பாக, உறவு கொண்டு இருக்கும் பொழுது அதிகமாய் அவருடைய நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தோம். அதிக நேரம் செலவிடுவதற்கு முன்பாக ஆதாம் ஏவாளால வஞ்சிக்கப்பட்டு ஆதாம் பாவத்துல விழுந்துட்டான். அதனாலதான் தேவனுடைய அன்பை அவனால முழுசா புரிஞ்சுக்க முடியல. அப்படி புரிஞ்சிருந்தான்னு வச்சுக்க, இதுக்குதான் உபதேசம். எதுக்கு இங்க வச்சு இவ்வளவு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு உபதேசங்களை வச்சிருக்கிறார், சபை கூடுதலையா வச்சிருக்கிறார், வேதம் கையில கொடுக்கப்பட்டார். ஏன் அவ்வளவு நாள் உபதேசித்தார்? இயேசு 3 நாள் உபதேசித்தார். ஆதாம் தேவனை புரிந்து கொள்றதுக்கு முன்பாகவே அவன் பாவத்தில் விழுந்துட்டான். ஆனா நீ நானும் புரிந்து கொள்வதற்கு உன் கையில வேதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் கையில வேதம் இருக்கிறது, என் கையில வேதம் இருக்கு, ஒரு சபை இருக்கு, அதற்கு ஒரு ஊழியக்காரை வைத்திருக்கிறார், அவருக்கு வெளிப்படுத்த உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். நம்முடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு நமக்காக நிறைய வாய்ப்புகள் இங்க இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சாத்தானை புரிஞ்சு கொள்ள முடியுது, தெய்வத்தை புரிந்து கொள்ள முடியுது. சாத்தான் எப்படி வருவான், எப்படி பாருவான், எப்படி நம்ம வஞ்சிப்பான் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்றைக்கு அதெல்லாம் இல்லாதனால அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்க. அந்த தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு முடியல. இன்னைக்கு தேவ அன்பை புரிந்து கொள்வதற்கு முன்பாக உங்கள் முன்னாடி கல்வாரி சிலுவை என்னும் காட்சி தெரிந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின புத்தகம் 5:8. அன்பு பிரவாகித்து ஓடுற ஒரு இடம் தான் கல்வாரி சிலுவை. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அதாவது தேவனுடைய தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறன்னா, தகுதியானவனுக்கு வெளிப்படுத்தல, தகுதி இல்லாத தேவனிடத்தில் நெருங்க முடியாத பாவத்தையே வெறுக்கிற தேவன், பாவத்தை காணாத சுத்த கண்ணரா அவர் பாவியா இருக்கிற மனிதனை மீட்கும்படியே தனியா கொடுக்கிறாரா. எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாய் பாவிகள் ஆயிட்டோம். நாம் பாவிகளா இருக்கும்போது அவர் நம்மளை அன்பு காட்டினாரு. சொல்ல, உங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகித்தன அதனால் பலன் என்ன? உங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிங்களா ஆண்டவர் சொல்லி தர்றார் இல்லையா? இப்ப அன்பின் உபதேசம், சிலுவை உபதேசம் அன்பை கற்றுக் கொடுக்கிறது. தேவன் யார், எவ்வளவு அன்பு உள்ள தேவன் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை அன்பு உள்ளவர்களாய் மாற்றி நம்மை பிறரை நேசிக்க வைக்க செய்கிறது. இன்னொரு யோவான் 6:37 வாசிக்கலாம். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். 6:37 வாசிக்கிறீங்களா? பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. தேவனுடைய அன்பு என்பது ஒருவரையும் புறம்பே தள்ளாத ஒரு அன்பு. புறம்பே தள்ளாத அன்புனா எல்லாரையும் நேசிக்கிற அன்பு. இவங்களெல்லாம் நான் நேசிப்பேன், இவங்களுக்கு இந்த தகுதி இருக்கு, இவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, இவங்க ரொம்ப படிக்கல, இவங்க அழகா இருக்கிறாங்க, அழகில்லை, இல்லை இவங்க சரீரத்துல குறைபாடு இருக்கு, அவங்க குறைவில்லை. இதன் அடிப்படையில எந்த ஒரு அடிப்படையிலும் ஆண்டவர் ஒருத்தனை நேசிக்கிறது இல்லை. எல்லாரையும் அவரு தன்னடை சேர்த்து கொள்ள விரும்புகிறார், அணைத்துக் கொள்ள விரும்புகிறார், அன்பு காட்ட விரும்புகிறார், மீட்க விரும்புகிறார். அப்ப புறம்பே தள்ளாத அன்பு. ஹல்லேலூயா. சிலுவை உபதேசம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? பிரவாகித்து ஓடுகிற அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது.
அந்த அன்பு நம்ம இதயத்தில் நிறையும் பொழுது நாம் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. எப்படி பிரவாகித்து ஓடுகிற அன்புகளை நாம் முழுகி தலைக்கும் பொழுது நம்மால அந்த தெய்வத்துடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துக்கு எடுத்து காட்ட முடிகிறது. எடுத்து காட்ட முடிகிறது. அடிக்கடி சொல்லியிருக்கிறவங்களுக்கு ஒரு முறை ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்துல ஒரு வாலிப மகளை சுவிசேஷம் சொல்றா. பல முறை கண்டிக்கிறாங்க. நீ போய் என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பல முறை கண்டிச்சா அவ கேட்குற மாதிரி இல்லை. அப்போ போய் என்ன பண்றது, போய் சுவிசேஷம் சொல்லிடுறது. அப்புறம் கையா களமா பிடிச்சி ஒரு முறை என்ன பண்றாங்க, இது திறந்துற மாதிரி இல்லை, இது திறந்துற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் என்ன பண்றாங்க, மிக கொடூரமான பயங்கரமான பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், கொலைக்காரர்கள், கடுங்காவல் தண்டனையை வைத்திருக்கிற அப்படிப்பட்ட ஜெயில வெறும் ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல இந்த வாலிப மகளை கொண்டு போய் போட்டுட்டாங்க. இதுதான் உனக்கு தண்டனை, திறந்துற மாதிரி தெரியல. அதுல என்ன கொடுமைன்னா, அந்த ஜெயிலுக்குள்ள எல்லாரும் அங்கேயே அவங்களுக்கு அங்கேயே யூரின் போனா லெட்டின் போனா அதுக்குள்ளேயே எல்லாம் பண்ணிக்கணும். இது மத்தியில ஒரு வாலிப மகளை அது உள்ள வச்சுட்டாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்பொழுது அங்கேயே யூரின் போகிறது, அங்கேயே லெட்டின் போகிறதுமா அந்த இடம் என்ன எப்படி இருக்கும், அந்த இருக்கிற தங்குற இடத்துல எப்படிப்பட்ட ஸ்மெல் வரும், எவ்வளோ கொடூரமாக இருக்கும். இதில் வேற ஒரு ஆண் பிள்ளை ஆம்பளைங்களுக்கு முன்னாடியே கொடூரமான மனுஷருக்கு முன்னாடி ஒரு வாலிப மகள் அங்கே உள்ளே போட்டிருந்தேன். என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல அந்த மகள் என்ன பண்ணா, அந்த இருக்கிறவங்களாம் இது பண்ணி இந்த இடத்த நான் சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஜெயில் வார்டன் கிட்ட பேசி, ஐயா இவ்வளோ இதில் இருக்க முடியல, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் இதெல்லாம் சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஜெயில் அறையில் போய் இவள் அதெல்லாம் கிளீன் பண்ணுற அனுமதி வாங்கிட்டு அந்த ஒவ்வொரு ஜெயில் அறையாக போய் தினந்தோறும் இந்த மாதிரி கழிவுகளை அவள் அகற்றி கொண்டு கிளீன் பண்ணிட்டு வந்தான். இந்த சம்பவம் பாருங்க, அங்க இருக்கிற மிக கொடூரமான பயங்கரமான கொலைக்காரர்கள், பாவத்தை செய்தவர்கள், பயங்கரவாதிகள், இப்படிப்பட்ட இருக்கிற அந்த ஜெயிலுக்குள்ள அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. உள்ளங்கள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. அவங்க கேட்குறாங்க, என்னம்மா எப்படிம்மா இதெல்லாம் நீ செய்யற, நாங்களே செய்ய முடியாது, இது எப்படி உன்னால செய்ய முடிகிறது போது அவள் சொல்லுகிறாள், என்னை நேசித்த தெய்வம் எனக்காய் ஜீவனை கொடுத்திருக்கும் பொழுது அந்த தேவன் உங்களையும் அவர் நேசிக்கிறாரு. அந்த நேசத்தை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வழி இல்லை, அந்த தெய்வத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேற வழி இல்லை. நான் உங்களை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசித்து போல அவருடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்த எனக்கு கொடுத்த வாய்ப்பாக நினைத்து உங்களை நான் நேசிக்கிறேன், என் தேவன் உங்களை நேசிக்கிறார். அந்த அன்பு தான் உங்களுக்கு வேலை செய்யும்படியாய், உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி இந்த காரியங்களை சொல்லும் பொழுது அவங்களோட உள்ளங்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட இப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை எனக்கும் சொல்லுங்க, எங்களுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு அறையில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சா. அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரவாதிகள்லாம் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அதை பார்க்கும்படியா மேலதிகாரிகள்லாம் வெகு தூரத்துல இருந்து வர்றாங்க. வரும்போது ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்குது தூரத்துல இருந்து வரும்போது. என்ன இந்த ஜெயில் கைதிகள்லாம் அடிச்சுக்கிறாங்களா, ஒரு பிரச்சனை நடக்குதா, இவ்வளவு பயங்கரமான சத்தம் கேட்குதுன்னு தூரத்துல கேட்கும் போது அப்படிப்பட்ட சத்தமா இருக்கு. அது கிட்ட நெருங்க தான், ஏன்னா அந்த மாதிரி ஜெயிலெல்லாம் நம்ம தனியா காட்டுக்குள்ள இருக்கும் அல்லது கடலுக்கு நடுவுல இருக்கும், இப்படிதான் இருக்கும். இப்படி போகும்போது கிட்ட நெருங்க தான் அது சத்தம் ஒரு பாடல் சத்தத்தை போல இருக்கு. பாடல் சத்தம் போல இருக்கும்போது கிட்ட நெருங்க பார்த்தா அது கடவுளை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த ஜெயிலில் இருக்கிற எல்லாரும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு பிரவாகித்து ஓடுகிறது. ஹல்லேலூயா. அந்த அன்பு உங்களை நிரப்பும் பொழுது அநேக உள்ளங்களை உடைக்கத்தக்கதாய், கடினமான இருதயங்களை உடைத்து அன்பு எப்படி பிரவாகித்து யோதா நதி ஓடும்போது பெருக்காற்பாறைகள் எல்லாம் உடைந்து சுக்கு நூறாக்கப்பட்டு சிறு குழாங்கல்களை தண்ணீர்ல மிதந்து கொண்டு போகிறது போல உடைக்கக்கூடியதுதான் அன்பு. ஹல்லேலூயா. பிரவாகித்து ஓடுகிறது. எபேசியர் 3:18
சகல பரிசுத்தவான்களோடு கூட ம். கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் அகலமும் நீளமும் நீளமும் ஆழமும் ஆழமும் உயரம் இன்னதென்று உணர்ந்து உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிவு கேட்டாத அன்பு, அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாத, விளங்கிக் கொள்ள முடியாத, என்னை ஏன் கடவுள் நேசிக்கணும், என்னை ஏன் அன்பு கூறணும், நான் நான் அப்படி அன்பு கூறுவதற்கு என்கிட்ட என்ன தகுதி இருக்கு, நான் என்ன நல்லதை செஞ்சுட்டேன்னு பார்த்தா எதுவுமே செய்யல, நல்ல காரியங்கள் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த தேவன் என்னை ஏன் நேசித்தார்ன்ற கேள்விக்கு என் அறிவுக்கே எட்டல. அறிவுக்கு அவரு அவரு அன்பின் ஆழமும் நீளமும் அகலமும் உயரம் இன்னதென்று உணர்ந்து உணர்ந்து. ஏன்னா எவ்வளவு கீழே இருக்கிற மனிதனை தூக்குது, அதுதான் அன்பின் ஆழம். எவ்வளோ ஒரு மனிதன் கீழே அடிமட்ட ஒவ்வொரு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மனிதனாய் இருந்தாலும், எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு மனிதனா இருந்தாலும் அவனை தூக்கி எடுக்கிற ஒரு அன்பு. ஹல்லேலூயா. தேவனை விட்டு வெகு தூரத்துல இருந்தாலும் அவனை கட்டி இழுக்கிற ஒரு அன்பு. ஹல்லேலூயா. எவ்வளவு உயரத்துல உன்னை தூக்கி நிறுத்துற தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. உன்னதத்துல கொண்டு போய் சிங்காசனத்துல அமர்த்துகிற தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. ஒருத்தன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், வாசிக்கலாம். மார்க் எதன சுவிசேஷ புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 29, 30, 31. மார்க் 12ஆம் அதிகாரம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனை எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் கற்பனைகளிலே பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக அன்பு என்பதே கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்பதே. பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பது. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவைகளிலும் பெரிய கற்பனை ஒண்ணுமே இல்லை. இதை விட பெரிய வேத வசனமே இல்லை என்றது. அதாவது முழு வேதத்தினுடைய சுருக்கம்னு சொல்லலாம், இல்ல தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான சுருக்கமான சொல்ல வேண்டிய விஷயம் என்றால் இதுதான். என்னன்னா, முழு உள்ளத்தோட முழு ஆத்துமாவோட ஒரு மனிதன் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்போது ஒரு மனிதன் ஒருத்தர் அன்பு கூற முடியும்? முழு உள்ளத்தோடு தன்னை முழுமையும் அவருக்கு கொடுத்து ஒருத்தருக்கு அன்பு கூற வேண்டும் என்றால் அவர் யார் என்று அறிந்திருக்கணும். அவர் எவ்வளவு நல்லவர் என்ற ஒரு அறிவு கிடைக்காவிட்டால் அவங்க முழுமையா அன்பு கூற முடியாது. ஒருத்தரை முழுசா அன்பு கூறணும்னா அவங்க இவங்க கண்களுக்கு எப்படி தரணும்? மிகவும் அவர்கள் நல்லவர்களா இருக்கும்போது அவர்களுக்கு முழுமையா என்ன பண்ண அன்பு கூற முடியும். அன்பு கூற அவங்க எல்லாவற்றிலும் சிறந்தவர்களா தெரியணும். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் செய்யாத அற்புதமா? செங்கடலை இரண்டா பிளந்தாரு, நடுவே நடந்து போனாங்க. என்ன அற்புதம்! அனுதினமும் மேக ஸ்தம்பம் நிக்குது, அக்னி ஸ்தம்பம் நிக்குது. இரவும் பகலும் தேவ பிரசன்னத்தை உணரக்கூடிய நிலையை வைத்திருக்கிறாரு. வானத்திலிருந்து மண்ணா இறங்கி வருது, தினமும் எடுத்து சாப்பிட்றாங்க. உலகத்துல எங்கும் கிடைக்காத ஒரு சாப்பாடு பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. காடையை கேட்டா அடுத்த நாள் காடைகளை இறங்குது. தண்ணி என்னன்னா கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுக்கிறாரு. எவ்வளவு அற்புதம் செய்தார்! இவ்வளவு செய்து கூட முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோட அவங்களால அன்பு கூற முடியல. நான் இவைகளின் மூலமாக தேவனை முழுமையாய் அவர் அன்புள்ள தெய்வம் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை நேசிக்க இவர்களால முடியல. எப்போது இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து தம்மை வெளிப்படுத்தி காட்டினாரோ அன்றைக்கு தான் அந்த உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது அன்பிற்கான ஒரு அர்த்தத்தை. ஹல்லேலூயா. உலகத்தின் அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது? தனக்கு பிடிச்ச காரியம் அவங்ககிட்ட இருக்கணும், நமக்கு தேவையானது அவங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கணும். அது இருக்கிற வரைக்கும் அன்பு நீடிக்கும். அது அவங்கள விட்டு போனா அன்பு போயிடும். அழகுக்காக ஒரு பெண்ணை ஒரு மனுஷன் நேசிக்கிறான்.
நான் அழகு போன உடனே அவங்கள நேசிக்கிறது முடிஞ்சு போகுது. பணத்துக்காக ஒருத்தர் நேசிக்கிறாங்க, பணத்தை அவன் இழந்துட்டுனா நேசம் போயிடுது. இப்படி பதவிக்காக, சொத்துக்காக, பலவிதமான காரியங்களுக்காக ஏதோ ஒன்று அவருடைய தேவைக்கு ஒன்று அங்க இருக்கு, அதுக்காக அன்பு கூறுறாங்க. ஆனா இந்த தேவன் உங்ககிட்ட என்ன இருக்குது என்பதற்காக அன்பு கூறவில்லை. நீங்கள் பாவிகளா இருக்கும் பொழுது அவர் உங்களை பார்க்க கூடாத நிலையில நீங்க இருக்கும்போது, நீங்க அவ்வளவு ஒரு மோசமான நிலை இருக்கும்போது நீங்க அன்பு கூறுவீங்களா? அதுதான் தேவனுடைய அன்பு. அதுதான். ஆமா, பார்க்கவே சகிக்கல, அந்த அளவுக்கு ஒரு மோசமான உங்க ஆவியின் நிலைமை இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு மரித்தார். இது பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு இந்த அன்பு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் செய்து எவ்வளோ செஞ்ச கூட அவங்க செங்கடலை பிளந்து வராங்களே, எவ்வளவு பெரிய அற்புதம். 40 நாள் மோசே இல்லை, இயேசு பத்தி சொல்ற ஆள் இல்லைன்னு காலி. ஆவிக்கிற விசேஷம், ஆவிக்கிற ஜீவன் க்ளோஸ். ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் 40 நாள் காணன உடனே நம்மை கொண்டு வந்த ஒரு தெய்வத்தை உண்டாக்குவோம், அப்படி உண்டாக்கிட்டாங்க. தெய்வத்தை இவங்க உண்டாக்குறாங்க. இதான் மனிதனுடைய வேலையை. மனுஷனை பிசாசு இப்படிதான் பண்ணுங்க, கடவுளை நீயே உண்டாக்கிட ஒண்ணு. உடனே இஸ்ரவேல் ஜனங்க ஒரு தெய்வத்தை உண்டாக்குனாங்க, கண்ணுக்குட்டியை உண்டாக்கி இதுதான் நம்மை நடத்தி வந்த தெய்வம். இவ்வளவுதான தெய்வ அன்பு? இவ்வளவுதானே புரிஞ்சுக்கிட்டீங்க? செங்கடலை பிளந்தது மூலமா என்ன புரிஞ்சுட்டீங்க? ஒன்னும் புரியல. ஒன்னும். நான் கல்வாரியை நோக்கி பார்க்கக்கூடிய உள்ளம் உடைக்கப்படுகிறது, உள்ளம் உடைக்கப்படுகிறது. ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாதி ஒரு கிராமத்துல 20 கொலைகளுக்கு மேல பண்ணுவேன். வட இந்தியாவில அவங்க கொலை பண்றது சாதாரண விஷயம். எவன் கையில துப்பா இருக்குன்னு தெரிய சுட்டு போயிடும். போலீஸ்காரங்களை பிடிக்கிறது பயப்படுவாங்க. போலீஸ்காரங்களை அங்கே பயந்தாங்குள்ளைக்கு தான். ஏன்னா எவன் எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது, அவனுக்குள்ளே சுட்டுட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட நிலையில அங்கெல்லாம் அதிகாரம் பண்ணி போலீஸ்காரங்களை பயப்படுவாங்கன்னா, அப்படிப்பட்ட நிலையில பயங்கரமான ஒரு தீவிரவாதி பல கொலைகள் பண்ணுவேன். ஒரு நாள் ஒரு கிராமத்துக்குள்ள போகும் பொழுது அங்கே இந்த சுவிசேஷம் பண்றவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படமா திரையிட்டு காட்டி கொண்டு இருக்காங்க. இவன் போகிற நேரம் பார்த்து அந்த கல்வாரி காட்சி ஓடிட்டு இருக்கு. இவன் போறான் அந்த பக்கம். அவர் என்ன பண்றாங்க, சவுக்கால அடி அடி நடிக்கிறாங்க. நின்று பார்க்குறான். அடி அடி அடிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட தலையில முள்முடியை வச்சு அந்த சிலுவை வச்சு சுமந்துட்டு போறாரு. என்ன பார்த்துறேன், என்ன இந்த ஆளை இப்படி கொடூரமா பண்றாங்களே. அவன் உள்ளம் உடைக்கப்படுகிறது. உள்ளம் வெறும் கல்வாரி காட்சி, ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி, அந்த வெறும் காட்சி அப்படியே என்ன பண்றது, உள்ளத்தை உடைத்து அங்க போய் அவன் கேட்கிறான், யாருங்க இவரு? ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க இவரை? எதுக்காக இப்படி கொடுமைப்படுத்துறீங்க இவரை? ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி எத்தனை பேர் கொடூரமா கொண்டு இருக்கிறான். ஆனா இந்த கல்வாரி காட்சி இவன் உள்ளத்தை உடைக்கிறது. இது யாரு ஏதுன்னு கேட்க வரான். சொல்றாங்க, இவத்தான் உனக்காய் மரித்த ஒரு தெய்வம். அப்படி சொன்ன உடனே, எனக்காக மரிச்ச கடவுளா இவரு? இல்லையே, நான் வணங்குற கடவுளுக்கு நான் தானே கோழியை ஆடையை நான் பலி கொடுக்கிறேன். எனக்காய் மரித்த ஒரு தெய்வமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறது. இன்னும் அதை பத்தி சொல்லுங்கன்றான். கேட்க ஆரம்பிச்சாங்க, சொல்ல ஆரம்பிச்சாங்க. கேட்க கேட்க அவன் உள்ளம் உடைக்கப்பட்டு, அவன் ரட்சிக்கப்பட்டு, அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அவன் ஒரு ஊழியக்காரனா மாறி, அவன் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூட மாறிட்டான். ஹல்லேலூயா. ஒரு கல்வாரி காட்சி ஒரு மனிதனை மாற்றுமானால், கல்வாரி குறித்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறது. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ சட்டத்தால ஒரு மனிதனை திருத்த முடியல. எத்தனை சட்டங்களும் எத்தனை சலுகைகளும் கொடுத்து கூட மனித சமுதாயத்தை திருத்த முடியல. ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பும் பொழுது ஒரு வாழ்க்கையில மாபெரும் மாற்றம் நடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்டை திருத்த எத்தனை சட்டங்கள், ஒரு இம்மியல கூட யாரும் மாற்ற முடியல.
இன்னும் பாவம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது, இன்னும் அக்கிரமங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் எவ்வளவு மோசமான பாவியா இருந்தாலும் ஒரே ஒரு முறை இந்த கல்வாரி விளங்கடிச்சுன்னா, புரிஞ்சிருச்சுன்னா, அந்த நிமிஷத்துல அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமாகிடும். ஹல்லேலூயா. அப்ப தெய்வ திட்டம் என்ன? மனிதன் கடவுளை நேசிக்கணும். கடவுளை முழு உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழுமையாய் உண்மையாய் கடவுளை நேசிக்கிறோம். பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். ஆவி என்பது நம்முடைய இருதயமாய் உள்ளான மனிதனிலே முழுமையாய் கடவுளை தேடுவது. அப்போ ஆவியோட உண்மையோட முழு பலத்தோடும் கடவுளை தேடணும் என்பது தேவனுடைய பிரதான கற்பனை. அதுக்கு நிகரான கற்பனை என்ன? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. கடவுளை புரிந்து கொள்ளாதவன் அவரை நேசிக்க முடியாது, இல்லையா? கடவுள் எவ்வளவு நல்லவர், அன்புள்ள தெய்வம் என்பதை புரிந்து கொள்ளாம அவரை நேசிக்க முடியாது. இதை புரிந்து கொள்ள இஸ்ரவேல் ஜனங்களால முடியல. ஆனால் உன்னால என்னால புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நமக்கு இயேசு கிறிஸ்து மரித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம புரிந்து கொள்ள முடியும். கடவுள் யார் என்று புரிந்து கொண்ட பிறகு நம்ம அவரை நேசிக்கிறோம். அவரை உன்னை நேசிக்கிறது போல பிறனி. கடவுள் எனக்காகத்தான் மரித்தார் என்பது அவர் எவ்வளவு அன்பு உள்ளவர் என்பதை புரிந்து கொள்கிறோம். இரண்டாவது, எனக்காக அவர் ஏன் மரிக்கணும்? எனக்காக. அப்போ அவருக்கு நான் ரொம்ப முக்கியமானவன். தன் சொந்த குமாரனை அனுப்பி மரிக்கும்படியா செய்கிறாரே. பிதாவே பிதாவே, தேவனே தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர்? என்னோட நானும் பிதாவையும் ஒன்றாயிருக்கிறோம். பிதா பிதான்னு சொன்னவர் கல்வாரியில கதறார், தேவனே தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர்? ஏன் அவரை கைவிட்டார்? ஏன் அவரை கதற கதற பலியிடும்படி ஒப்பு கொடுத்தார்? உன்னையும் என்னையும் நாம் பிதா பிதா என்று அழைக்கும்படியாய், அவர் தேவனே தேவனே என்று கதறும்படியாய், தேவனை அறியாதவன் கதறுவது போல சொந்த தேவன் தகப்பன் தகப்பன் என்று சொன்னவர் கல்வாரியிலே என்ன கதறார்? தேவனே தேவனே, நீ அவரை பிதா பிதா என்று அழைக்கும்படியாய். பிதாவை என்ன பண்றாரா? அவரை கைவிட்டார. உங்கள் கரங்களை பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் கரங்களை பிடிக்க முடியாது. பிதா கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்படி ஒப்பு கொடுத்து கைவிட்டுட்டார். என்னுடைய அன்பை இந்த இயேசு கிறிஸ்து மூலமா இந்த மனிதக்குள்ள அறிந்து கொள்ள வேண்டும், அதுக்காக கைவிட்டார். அப்போ மனிதன் தேவனை மனப்பூர்வமாய் முழுவதோடு நேசிக்க வேண்டும் என்பது பிரதான கற்பனை கட்டளை. அதுக்கு நிகரான கட்டளை உன்னை நேசிக்கிறது போல பிற நேசிப்பாங்க. இப்ப என்னை எப்படி நேசிக்க முடியும்னா, எனக்காக ஏன் என் தேவன் மரிக்கணும் என்ற கேள்வி வரும்போது, என் தேவனுக்கு தன் மகனை காட்டிலும் நான் ரொம்ப முக்கியமானவன் என்பதனால தான் தேவன் என்னை நேசிக்கிறார். என்னை அப்போ என் தேவனுக்கு, இந்த அகில உலகத்தை படைத்த தேவனுக்கு நான் மிக முக்கியமானவன், அவசியமான, நான் அவருக்கு தேவையானவன் என்று என் தேவன் என்னை நினைச்சு எனக்காய் மகனை அவர் பலியாய் கொடுக்கும் போது, தேவனுக்கு நான் முக்கியமான ஆள் என்ற அந்த சத்தியம் எனக்கு விளங்கும் பொழுது நான் என்னை நேசிக்க ஆரம்பிக்கிறேன். ஹலோ, கடவுள் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்ளும்போது ஒண்ணு நீங்க புரிந்து கொள்றீங்க, நான் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கிறதுனால தான் அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறேன்னா நான் ரொம்ப முக்கியமான ஆள். ஹல்லேலூயா. நான் ரொம்ப நாளைக்கு இருக்கணும், நான் வாழணும். ஏன்னா இந்த செய்தியை உலகத்துக்கு சொல்லும்படியாய் நான் ஒரு முக்கியமான ஆள், நான் ஆரோக்கியமா இருக்கணும், சுகமா இருக்கணும், நீண்ட நாள் வாழ்ந்த இந்த சத்தியத்தை இந்த உலகத்துக்கு நான் சொல்லணும். ஹலோ, உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உங்க மேல நான் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கேன். கவனம், கால் வலியா அது இருந்துட்டு போடும், விடு. கைத்து வலியா விடு. எதை பத்தியே நம்மளை பத்தி கேர் பண்றதில்ல. கேர், ஆமா. தொப்பை கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டே போகுது, என்ன பண்ண? தொப்பை குறைக்கணும், தொப்பை குறைக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்படியே தொப்பை பெருசாகினா நடக்க முடியாது ஆயிடும். உடம்பு ஏன் ஊதிட்டே போகுது? குறைக்குது, எதனா முயற்சி பண்ணணும். அப்புறம் உட்காந்து ஏந்துக்க முடியாது. ஏந்தா ஆரோக்கியம் தேவையில்லையா?
கர்த்தர் எனக்காய் அவருடைய ஜீவனை கொடுத்து இருக்கும்போது நான் ஒரு முக்கியமான ஆள் அல்ல. என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும் விரும்புறாருல, என்னை கொண்டு ஏதோ செய்யணும் விரும்புறாருல, அதுக்கு நான் பாத்திரம் ஆகணும்ல, செயல்படணும்ல, ஓடணும்ல, அது ஆரோக்கியமா இருக்கணும்ல. என்னை குறித்து எனக்கு கவலையிட்டு இருந்தா எப்படி? என் சுகத்தை குறித்தும், என் ஆரோக்கியத்தை குறித்தும், என் அறிவை குறித்து, என் புத்தியை குறித்தும், என்னை குறித்து நான் சரியான ஆளா இருக்கணும், வளரணும், முன்னேறணும். அப்போ இதை எனக்குள்ள வந்த பிறகுதான் நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைக்கு வர்றேன். நான் முக்கியமான ஆளுன்னு தெரிஞ்ச பிறகுதான் நான் சிறந்த மனிதனாய் மாறுகிறேன். அப்படி மாறின பிறகு என்னை போல இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை பார்க்கும்போது அவள் கீழ் மட்டத்துல ஆண்டவர் அறியாமல் பாவத்திலும் அக்கிரமத்தில் இருக்கும் பொழுது என்னை நேசித்த என் தேவன், எனக்காய் மரித்த தேவன், அதே தேவன் இவனுக்காய் மரித்திருக்கிறார். இந்த செய்தி அவனுக்கு சொல்லணுமா வேணவா? என் ஆசீர்வதித்த தேவன் இந்த செய்தியை நான் அவருக்கு சொல்லாவிட்டால் நான் பாவி அல்லவா? ஹலோ, என் கண் முன்னாடி தேவன் அறியாமல் பாவத்தில் அக்கிரமத்தில் இருக்கிறவனுக்கு நான் இந்த செய்தியை சொல்லாமல் போனால் நீங்க அவரை நேசிக்கிற, உன்னை நேசிக்கிறது போல நேசிப்பாயாக. கல்வாரி சிலுவையின் உபதேசம் ஆரோக்கிய உபதேசம். அல்லேலூயா. அது அவரை நேசிக்க வைக்குது, உங்களை நேசிக்க வைக்குது, உலகத்தின் மனிதர்களை நேசிக்கிறது. இது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் தெய்வனை நேசிக்கிறாங்க, ரெண்டாவது தன்னை நேசிக்கிறாங்க, அடுத்து தன்னை சுற்றி இருக்க நேசிக்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த உலகம்? யார் பொருளையும் யாரும் திருட மாட்டான், யாரையும் ஏமாற்ற மாட்டான், யாருக்கும் துரோகம் நடக்காது, யாருக்கும் அநியாயம் நடக்காது, இல்லையா? என்னிடத்தில் இருக்குதா அடுத்தவனுக்கு கொடுத்து உதவுவேன். ஏன்னா அவரும் கடவுள் நேசிக்கிறாரு. கடவுள் அவனும் என்னை போல தெய்வ மகன் தானே, அவனுக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு. அப்ப இந்த உலகம் ஒரு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், தேவன் விரும்புகிற உலகமா மாறிடும் இல்லையா? இதுதான் பிரதான கற்பனை. இதுக்கு நிகரான கற்பனை உன்னை நேசிக்கிறது போல ரெண்டு கற்பனை கொண்டு வந்து எடுத்துறாரு. அது இன்னும் சுருக்கி இன்னும் வேதத்துல போனா இன்னும் சுருக்கமா ஒரே வார்த்தையில எடுத்துற இன்னும் வசனங்கள் இருக்கு. ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும். ஒரு இன்னும் 10 நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நான் 1 கொரிந்தியர் 13:7 வசனம் வாசிக்கலாம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஹலோ, இந்த அன்பை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்குது. அன்பினால் உண்டாகிற விசுவாசம் சகலத்தையும், அந்த வசனம் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அதாவது இந்த அன்பு நமக்குள்ள வந்துட்டுனா சகலத்தையும் விசுவாசிக்கும். ஹல்லேலூயா. தேவன் சொல்ற அனைத்தையும் அது விசுவாசிக்கும். இப்ப அன்பினாலே அன்பை பற்றி போதிக்கும் பொழுது, கல்வாரி அன்பு ஒரு மனிதனுக்கு புரிய வரும் பொழுது அவனுக்குள் என்ன நடக்கிறது? தேவனை விசுவாசிக்கும் விசுவாசியா மாறுகிறான். ஹல்லேலூயா. இதுதானே ஆரோக்கிய உபதேசம். என்னங்க, இந்த அவிசுவாச உலகத்துல ஒரு மனிதனுக்கு விசுவாசத்தை உண்டாக்குறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா கல்வாரி சிலுவை பற்றின உபதேசம் ஒரு மனிதனை விசுவாசிய மாட்டுகிறது. அந்த அன்பினால உண்டாகிறது. ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவனை கொடுத்த என் தேவன் எனக்காய் எதையும் செய்வார். ஹல்லேலூயா. எனக்காய் மரித்த என் தேவன் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்குது. எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இதெல்லாம் சில பேர்கள் அனுபவிச்சாங்களான்னு தெரியாது. ஆனால் எல்லா வாக்குத்தத்தங்களும் நீயும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாய் அனுபவிக்க முடியும். அது நமக்கு ஆமென் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:1 வாசிக்கலாம். புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருந்தார்?
பேதுரு பவுலே பார்க்கல இயேசுவை. இயேசுவை பார்த்தது கிடையாது. ஆனா இவர் சொல்றாரு, உங்கள் பிரதியட்சமாய் உங்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டு உங்க கண்ணு முன்னாடி இயேசு உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருந்தாரு. இவரை பார்க்கல. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இந்த பிரதியட்சமாய் இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் கிறிஸ்துவை. கல்வாரி சிலுவையில தொங்குற இயேசுவை இவர் எப்படி வெளிப்படுத்தினார்? கல்வாரி குறித்த உபதேசத்தினால. ஹல்லேலூயா. சிலுவையை பற்றின உபதேசத்தினாலே பிரதியட்சமா வெளிப்படுத்தி இருக்கிறார். கண்ணு முன்னாடி காட்டிட்டாரு. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை கூட இருந்து பார்த்து கூடவே நடந்த யூதாஸ் காரியத்து அவருக்கு விரோதமான பாவம் செய்து மரித்து போனான். இயேசு கூட நடந்தவர்கள் எல்லாருமே ஆண்டவரை நம்புனாங்களா நம்பலையான்னு தெரியல இல்லையா? எத்தனை பரிசெயரும் சதிசெயர்களும் அவங்க கடைசி வரை நம்பல. அவரை பார்த்த அன்னைக்கு யூதர்கள் அவரை இன்னும் கூட நம்பலாம இருக்கிறாங்க இல்லையா? இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கும் முன்னுக்கும் அவங்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்னென்றால், அது நமக்கு உபதேசமாய் வார்த்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவங்க பார்த்த காட்சியை காட்டிலும் இந்த வேத வசனத்தின் மூலமாய் பிரதிபட்சமாய் இயேசுவை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அததான் பவுல் சொல்றாரு, உங்களுக்கு பிரதியட்சமாய் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த வசனத்தின் மூலமா வார்த்தையின் மூலமாய் அவர் யார் என்பதை காட்டியிருக்கிறேன்னு. நீங்க இயேசுவை இங்க எதிர்க்க பார்த்தா கூட ஒரு மனுஷனா தான் தெரிஞ்சிருப்பாரு. ஏன்னா அப்படிதான் இருப்பாரு சாதாரணமா. ஆனா இந்த பிரசங்க உங்க கண்ணு முன்னாடியே இயேசுவை கொண்டு வந்து நிறுத்துறோம். ஹல்லேலூயா. உபதேசம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா. உபதேசம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இயேசு ஆமா. பேதுரு கூட தான் இருக்கிறான் இல்லையா? பிரதான அப்போஸ்தலன் கூட்டவனும் கூட வந்துட்டான். ஆனா கல்வாரி சிலுவையில் போகிற நேரத்துல ஒரே குழப்பம், ஒரு பயம், ஒரு நடுக்கம். நீயும் அவனோட கூட இருந்தியப்பா. அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, போப்பா. சத்தியமா எனக்கு தெரியாது. அவரை கடிந்து கொள்ளவும் சபிக்கவும் ஆரம்பிச்சிடான். இயேசு மரித்தாரு, ஆச்சா முடிஞ்சிச்சு. என்ன பண்ணா? சரி வாங்க எல்லாரும் நம்ம என்ன பண்ணலாம். அவர் போனதான் என்ன ஆச்சு தெரியல. நம்மளாம் என்ன பண்ணலாம்? பழைய இடத்துக்கோ போயிடலாம், மீன் பிடிக்கலாம். இயேசுவை முகமுகமாய் பார்த்தவன், கல்வாரி சிலுவை பார்த்தவன், இவ பண்ண இவ கூட நடந்ததெல்லாம் பார்த்து கூட அவனுக்கு என்ன இல்லை, மறுபடியும் போயிடலான்னு. அந்த பவுலை பார்த்து ஒரே நாள் அவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. சொன்ன, என்ன செய்ய நீ சித்தமா இருக்கிறார் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கா எல்லாவற்றையும் குப்பை என்று நான் கருதுகிறேன். சிலுவையை பற்றி நான் பேசுறதே என்னுடைய மேன்மைன்னு சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையை இயேசுவை பார்க்கவே இல்லை, ஆனா சிலுவையை நன்றாய் புரிந்து கொண்டார். வாழ்க்கையை தலைக்கீழாய் புரட்டி போட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே வசனத்தை உங்களுக்கு நான் 2 கொரிந்தியர் புத்தகம் 11:24. யூதர்களால் 1 அடியாய் 5 தரம் அடிபட்டேன். இவர் பட்ட தண்டனை பாடுகள் எல்லாம் ஒண்ணு. இது அவர் பட்ட, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் சுவிசேஷம் சொல்ல போகும்போது அவருக்கு நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. அடிச்சு நொறுக்கி அவரை தோழ மரத்தெல்லாம் கட்டிட்டாங்க. அப்ப கூட பாட்டு பாடி இருக்காரு. இதெல்லாம் நிறைய இருக்குது. இதுல ஒண்ணு சவுக்கடி. 1 கொரிந்தியர் 40 39 அடி. இது மாதிரி 5 முறை கொண்டு போய் அவரை பிடிச்சி சுவிசேஷம் சொல்லுவியான்னு சொல்லி அடிச்சு எவ்வளவு காயப்பட்டு இருப்பாரு நினைச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 36 39 வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயங்களூர்களாய் இருக்கிறோமே. ஹலோ, என்ன மாதிரி வசனம் பாருங்க. பொறுமை வீட்டில் வாசித்து பாருங்க. பசியோ, பட்டினியோ, வேதனையோ, கலக்கமோ, பாடுகளோ, பிரச்சனையோ எல்லாம் வட்டிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு
பிரிக்கவே முடியாது. இந்த கல்வாரி புரிஞ்சிச்சுன்னா இந்த தெய்வத்தை விட்டு நீ எங்க ஓடவும் முடியாது, போக முடியாது உன்னால. ஏன்னா இங்க விட்டு எங்க போவேன்? இதை விட்டு போறானா அவனுக்கு கல்வாரி புரியலன்னு அர்த்தம். தெய்வத்தை விட்டு ஓட்டானா, பின்மாறி போயிட்டானா, கல்வாரி செய்தி அவனுக்கு புரியல, புரிய வைக்கல, புரிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். ஆனா இது என்ன செய்கிறதா? அவனை இந்த அன்பின் செய்தி என்ன செய்கிறதா? அவனை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாட்டுகிறது. ஹல்லேலூயா. ஒரு கல்வாரியை புரியாத ஒரு மனிதன் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் மாற முடியாது. ஹலோ, உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுவதற்காக, கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவதற்காக தேவன் இந்த சபையை வைத்திருக்கிறார். அதுதான் ஆரோக்கிய உபதேசம். ஹல்லேலூயா. அதுதான் அன்பின் உபதேசம். அதுதான் கல்வாரி சிலுவை குறித்த உபதேசம். கண்களை மூடலாம். ஹல்லேலூயா.